பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால், உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நாம் தேவனுடைய சமூகத்திலே பாக்கியவான்கள். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு காரியம் தோன்ற ஆரம்பிக்கும். தேவனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியில் யாருமே கிடையாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு ஆட்கள் அப்படின்னு. ஆனால் தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாக்கியவான்கள். அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஈடாக இந்த பூமியில் எதுவும் இல்லை என்று இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறார். அதே போல பார்க்கும்போது, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமுமாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கேடகத்தை பார்க்கிற பொழுது நம்ம எதிரிகள் தாக்காதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நமக்கு ஒரு மகிமை பொருந்திய பட்டயமாக தேவனே நம்மோடு கூட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பார்வையிலே இன்றைக்கும் நாம் விலையேறப்பட்டவர்களாக தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நிறைய சூழ்நிலைமைகளை நம்ம பார்க்கும்போது சில மனிதர்கள் நம்மை பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வை, தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்மை பாக்கியவான்களாக தேவன் பார்க்கிறார். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள், நாம் பாக்கியவான்கள். நமக்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நாம கடந்து போகிற சூழ்நிலையை பார்த்து இதுதான் நம்முடைய காரியம், இதுதான் நம்முடைய நிலைமை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாம வந்துடுறோம். அதனால நிறைய நேரங்களில் என்ன ஆகிறது அப்படின்னா, தேவன் நமக்கென்று முன்குறித்து வைத்திருக்கக்கூடிய விலையேறப்பெற்ற நிறைய காரியங்களை நாம் மறந்து விடுகிறவர்களாக நிற்கிறோம். இந்த நாளிலே தேவன் நமக்கு அதை தான் நினைவுபடுத்த விரும்புகிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுடைய கரத்திலே, தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பெற்ற ஜனங்களாக நிற்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜனமாக தான் இன்றைக்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறதுனுடைய ஒரு நோக்கம் என்னன்னா, நாம் தேவனுடைய பார்வையில விலையேறப்பெற்ற ஜனங்கள், நாம் தேவனுடைய பார்வையில் பாக்கியவான்கள். அவர் தான் நமக்கு சகாயம் பண்ணுகிற கேடகமாக நின்று எந்த நேரத்தில் நமக்கு சகாயம் பண்ண வேண்டுமோ எல்லா காரியங்களையும் நமக்கு செய்து நம்மை வழி நடத்துகிற ஒரு தகப்பனாயும் ஒரு சிநேகிதனாயும் நிற்கக்கூடிய ஒரு நல்ல தேவனை தான் இன்றைக்கு நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் நிற்கிற நிலைமையை குறித்து, என் நிலைமை இதுதான், என்னுடைய காரியங்கள் இதுதான், இப்படி தான் என்னுடைய நிலைமை, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இவ்வளோதான் நான் அப்படின்னு ஒரு நினப்புக்குள்ள நம்ம இருந்தோமானால், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், அப்படி அல்ல, உங்களுக்கு ஒப்பானவர்கள், உங்களுக்கு ஒப்பிடக்கூடியவர்கள் இந்த பூமியில யாருமே கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரால் ரட்சிக்கப்படுகிறதற்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியில யாருமே கிடையாது. அவர்களுக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் கேட்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ரட்சிப்பு என்பது ஏதோ சாதாரணமாக ஏதோ பேருக்கு ஒரு சபையினுடைய ஒரு அங்கீகாரத்தை கிடைக்கிறதற்கோ ஒரு ஜனங்களுக்குள்ள நிற்கிறதற்கோ கிடையாது. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிரெடிட். இன்றைக்கு நமக்கு தேவன் அதை தான் சொல்ல விரும்புகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏனென்றால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அப்படின்னும் போது அவர்களுக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் இந்த பூமியில யாருமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என் பார்வையில விலையேறப்பெற்ற ஜனம், நீங்கள் என் பார்வையில ரொம்ப விசேஷமானவர்கள். ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மெல்லாம் ஒரு ஆளா, நம்மளெல்லாம் ஜனங்களே மதிக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தேவனுடைய பார்வையில விலையேற பெற்ற ஜனம், நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமா இருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.
அவருடைய ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் விசேஷமானவர்கள் தான். அது எத்தனை பேர் அதை ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கல, மற்றவங்களுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனால் தேவன் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற ஜனம். அதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தேவனுடைய ரட்சிப்பு நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் யாருமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இருக்கிற சூழ்நிலைகளோ மற்ற காரியங்களையோ நம்ம முன்வைத்து கொண்டு நம்மை நாமே குறைவான நிலைமையில நினைக்காதபடிக்கு நிற்போமானால் அது நலமா இருக்கும். அதனால் இந்த கால வேளையில கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்களே, உங்களை நீங்களே ஒரு குறைவான நிலைமையில வைத்துக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பு உங்கள் மேல் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒப்பிடத்தக்கவன் இந்த பூமியில யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த பாத்திரமாக தான் தேவன் இன்றைக்கும் நம்மை வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நாம எப்படி நிற்கணும் அப்படின்னா, நான் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவன், நான் ஆண்டவருடைய பார்வையில் நான் பாக்கியவானாய் நிற்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு அறிக்கையிடலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மட்டும் தேவன் வழிநடத்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவன் எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமாய் காரியங்களை வாய்க்கச் செய்து நீ நடத்தி வந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, நீ சொன்ன வார்த்தையின்படி கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒப்பிடத்தக்கவன் யார் என்று சொன்ன வார்த்தையின்படியே அப்பா, இன்றைக்கு வரைக்கும் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை உணராதபடிக்கு இருந்திருந்தால் ஒரு விசை தயவாய் மன்னிப்பீராகும். இந்த நாளிலே கர்த்தர் எங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லின காரியத்தை எங்களோடு கூட பேசி நீர் பலப்படுத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இன்னுமாய் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். சூழ்நிலைகளை மாற்றுங்க, தடைகளை உடைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.